அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து வீக் ஆஃப் நேரத்தில் எடுத்த வீடியோ தான். அதாவது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நேற்று வீக் ஆஃப் இருந்தது. சரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி செம்மொழி பூங்காவுக்கு தான் போயிருந்தோம். சரி இப்போது வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? என்னென்னா, ஒரு லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. மாமியார் மாமனார் கூட தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. ஒரு குழந்தை டிஸ்டன்ஸ் இல்லாமல் இன்னொரு குழந்தையும், அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதம் டிஃப்ரெண்ட்லேயே வந்து இன்னொரு குழந்தையும் வந்து அது மாதிரி பிறந்திருக்கு. இவங்க வந்து அந்த 2 குழந்தையும் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாமியார் மாமனார்கிட்ட ஏதாவது அர்ஜென்ட்க்கு எங்கேயாச்சும் விட்டுட்டு போனாலும் அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க. இவங்களே தான் பார்த்துக்கணும், இவங்களே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷரில் அவங்களுக்கு நம்மளே பார்த்துக்குறோம், நம்மளே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரில் அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறது, ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்தாலே திட்டுறது, அது மாதிரியெல்லாம் வந்து அவங்க அந்த அவங்களுக்கு டென்ஷன் தான் ஆயிருக்கே தவிர மற்றபடி அவங்க குழந்தைங்கள அடிக்கவோ திட்டவோ அந்த மாதிரியெல்லாம் மாட்டாங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தானே காமிப்போம். அது மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் நீ வா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன மென்டலாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அவங்க மென்டல் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து குழந்தைங்க இருக்கக்கூடாது, அவங்கள தனியாக வைங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தனியாகவே வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன் அடுத்தவங்க கேட்டாலே போதும். பட் அது கேட்காம அவங்களே ஒன்று முடிவு பண்ணி அவங்க சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்குது? இது எல்லார் லைஃப்லேயும் தான் இருக்குது. அதுக்குன்னு சொல்லி இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரியல் லைஃப்பில் இப்படியெல்லாம் ஆகும்ன்ட்டு இப்படியும் இருப்பாங்களா? எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.